ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம ஆர்யா விஷன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். மார்கழி மாதம் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது குளிர்தான். மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. அந்த வகையில மார்கழி மாதத்தில எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். வாங்க இப்போ வீடியோவிற்கு போகலாம். தமிழ் மாதங்களில் 9வதாக வரும் மாதம்தான் மார்கழி. இந்த மார்கழி மாதத்தில் குளிர் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பெண்கள் விடியற்காலையில் எழுந்து வாசலில் வண்ண கோலங்கள் இடுவார்கள். அதுபோல இந்த மாதம் முழுவதும் அனைத்து கோவில்களும் விசேஷமாக இருக்கும். மார்கழி மாதத்தை தெய்வீகமான மாதம் என்று சொல்வார்கள். அதுபோல மார்கழி மாதத்தில் திருமணம், மொட்டை அடித்தல் போன்ற விசேஷங்களை செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் நாம் மார்கழி மாதத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகளை செய்யலாம். மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை. இந்த மாதத்தில் திருமணம் செய்யவில்லை என்றாலும் திருமணத்திற்கு வரன் பார்ப்பது, ஜாதகம் பரிமாற்றம் செய்வது, நிச்சயம், வெற்றிலைப்பாக்கு கைமாற்றுவது, பூ முடித்தல், பத்திரிகை அடிப்பது, அதுபோல குலதெய்வத்திற்கு பத்திரிகை சமர்ப்பிப்பது போன்ற சுப காரியங்களை மார்கழி மாதத்தில் செய்யலாம். மார்கழியில் சீமந்தம் போன்ற விசேஷங்களை செய்யலாம். அதுபோல கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பம் தரித்த 5வது மாதம் மார்கழி மாதமாக இருந்தால் வளைகாப்பு நிகழ்ச்சி செய்யலாம். புதிதாக நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்குவது மற்றும் பத்திரம் பதிவு செய்வது போன்ற நிகழ்ச்சிகளை மார்கழி மாதத்தில் செய்யலாம். பிறந்த குழந்தை மார்கழி மாதத்தில் பெயர் சூட்டுவது, குழந்தையை தொட்டிலில் இடுவது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். இந்த மாதத்தில் புதிதாக ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் வாங்கலாம். அதுபோல வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் புதிதாக வாகனம் வாங்கலாம். அதுபோல மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். அதனால் அதிகாலையில் எழுந்து யோகா அல்லது உடற்பயிற்சி செய்வது நல்ல பலனை தரும். மார்கழியில் செய்யக்கூடாதவை. மார்கழி மாதத்தில் விதை விதைத்தல் கூடாது, உழவு செய்யக்கூடாது. மார்கழியின் பின் பகுதியில் கதிர் அறுக்கலாம். திருமணம் செய்தலும் கூடாது. பொதுவாக கோவில் விழாக்களுக்கு முகூர்த்த கால் பதிப்பதில்லை. புதிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யக்கூடாது. அதாவது கும்பாபிஷேகம் செய்ய அனுமதி இல்லை. காது குத்தும் விழாவும் பொதுவாக செய்வதில்லை. ஆர்யா விஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.